அருணாச்சலம் என்பவரை தென்பாகம் காவல்துறையினர் விசாரணைக்காக, அதாவது சட்டவிரோதமாக மது விற்பதற்காக அவரை விசாரிப்பதற்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த நிலையில் அவர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதலாக அவரின் உடலில் காயமும் இருந்ததாக புகார் ஒன்று எழுந்திருக்கிறது. மேலும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அருணாச்சலம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் உயிரிழந்திருக்கும் செய்தி மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் அவர்கள். மணிகண்டன், வணக்கம். தற்போது தமிழகத்தில் தொடர்ந்து விசாரணைக்காக அழைத்து செல்லப்படும் கைதிகள் சிறையிலேயே உயிரிழந்திருக்கும் அவல நிலையானது ஏற்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்ன? தூத்துக்குடி மாநகர் அமுதா நகர் பகுதியை சேர்ந்தவர் நாகராஜன். இவரது மகன் அருணாச்சலம் 26 வயதான இவர் தூத்துக்குடி 3ஆம் மைல் பகுதியில் உள்ள ஒரு அரசு மதுபான கடை பார்ல வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில கடந்த 17ஆம் தேதி மதுபான கடை மூடிய பின்பு சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்ததாக தென்பாகம் போலீசார் கைது செய்திருக்கிறாங்க. அவரிடம் இருந்து, அதாவது அருணாச்சலத்திடம் இருந்து 120 முதல் 120க்கு மேல மது பாட்டில்களை பறிமுதல் செய்திருக்கிறாங்க. அருணாச்சலத்தை பின்னர் போலீஸ் விசாரணைக்காக தென்பாகம் போலீசார் அழைத்து சென்றுள்ளனர். இந்த நிலையில அந்த கடந்த 17ஆம் தேதி மாலை அருணாச்சலம் அன்று அவர் காலையில கைது செய்யப்பட்டு மாலை அவருக்கு உடல்ல திடீர்னு தலை மற்றும் கால் ஆகியவற்ற பலத்த காயங்களுடன் தென்பாகம் போலீசார் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சையாக சேர்த்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அவரது தாய் பரமேஸ்வரியிடமிருந்து அவரது மகனை அரசு மருத்துவமனை சேர்த்ததாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை தூத்துக்குடி மருத்துவமனையில திடீரென சிகிச்சை பலனின்றி அருணாச்சலம் உயிரிழந்திருக்காரு. இதைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் போலீசார் அருணாச்சலத்திற்கு தலை மற்றும் காலில் காயம் ஏற்பட்டு பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். எனவே இதற்கு உரிய நீதி வழங்க வேண்டும், இல்லை என்றால் உடலை சார்ந்த மருத்துவ போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அருணாச்சலத்தை காவலர்கள் 4 பேர் விசாரணைக்கு அழைத்து சென்று அவரை தாக்கி கொலை செய்துள்ளதாகவும், அந்த 4 காவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லை என்றால் உடலை வாங்க மாட்டோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் தூத்துக்குடி டவுன் டிஎஸ்பி சுனில் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறாங்க. இந்த நிலையில அதாவது இறப்பதற்கு முன்னு அருணாச்சலம் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோல 4 போலீசார் தான் என்னை கூட்டிட்டு போய் அடிச்சாங்க, தலையில அடிச்சாங்கன்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. இது குறித்து நம்ம டவுன் டிஎஸ்பி சுனில்கிட்ட நம்ம பேசணும். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்றைய தினம் விசாரணைக்காக அருணாச்சலம் அழைத்து வரப்பட்டு விசாரணையானது நடைபெற்றது. அப்போது திடீரென அருணாச்சலம் மயங்கி விழவே உறவினர்களுக்கு தகவல் கொடுத்து விட்டோம். பின்னர் பெற்றோர்கள் மற்றும் காவலர்கள் உதவியுடன் அருணாச்சலத்தை தூத்துக்குடி மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறோம். அங்கு அருணாச்சலம் மயங்கி விழுந்தாரு. அப்போது மருத்துவர் கூறும் போதும் தலையில கட்டி இருப்பதாகத்தான் அந்த பிரச்சனை இருக்கிறதாகவும் மருத்துவர் கூறியிருக்காங்க. இது லாக்அப் மரணம் எதுவும் கிடையாதுங்கிறதையும் போலீசார் தரப்புல கூறுகிறாங்க. தூத்துக்குடியில லாக்அப் மரணம்ங்கிறதால பெரிய ஒரு பரபரப்பை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. கோயிலா, தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.